ஆண்டாளின் அடையாளமாக கிளி வந்தது எப்படி? கோயிலில் இருக்கும் தெய்வங்களின் கையில் ஏதாவது ஆயுதம் இருக்கின்ற நிலையில், பெண் தெய்வங்களில் மீனாட்சியின் கையில் கிளி, காமாட்சியின் கையில் கரும்பு இருப்பது போன்று ஆண்டாளின் கையிலும் கிளி இருப்பதை பார்த்திருப்போம். அதையடுத்து ஆண்டாளின் கையில் அவளது அடையாளமாக எப்படி கிளி வந்தது என்று தெரிந்து கொள்வோம். பறவைகளில் மனிதர்களைப் போன்றே பேசக்கூடிய சக்தியை இறைவன் கிளிகளுக்கு தான் கொடுத்திருக்கின்றான். அதனால் தான் ஒருவர் பேசுவதை கேட்டு அதை அப்படியே திரும்ப சொல்லும் தன்மை கொண்டதாக கிளி உள்ளது. மனிதனை போன்று சுயமாக சிந்தித்து பேசாவிட்டாலும் மனிதன் கற்றுக் கொடுப்பதை அப்படியே பேசும் பழக்கம் கொண்டது கிளிகள். யாராவது ஒருவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும்போது, என்ன நீ கிளிப்பிள்ளை மாதிரி பேசுகிறாய் என்று கூறுவதுண்டு. அதிகாலையில் விடிந்தது முதல் அந்தி மாலையில் பொழுது சாயும் வரை ஓயாமல் கீ 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 என்று சத்தமாக குரல் எழுப்பியபடியே சுற்றி வரும் கிளி மனிதர்களிடம் நன்கு பழகிவிட்டால் கூடவே இருக்கும். அதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த பறவையாக கிளி இருக்கிறது. உலகை காக்கும் பரம்பொருளை பூமாலை மட்டுமன்றி பாமாலையாலும் சூடியதன் காரணமாகவே சூடிக் கொடுத்த கோதை நாச்சியார் என்று ஆண்டாள் அழைக்கப்படுகின்றாள். ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களில் கருடன், அன்னம், கோழி, குயில் என பலவித பறவைகளை குறிப்பிடும் ஆண்டாள் கிளியை மட்டும் தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டாள். அது மட்டுமல்ல, திருப்பாவை பாடலில் தோழி ஒருத்தியை எலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என அழைக்கிறாள். அதாவது இளங்கிளியை போன்று இனிமையாக பேசுபவளே இன்னமும் தூங்குகிறாயே என்று வேடிக்கையாக கூறுகின்றாள். ஒரு தாய் தனது குழந்தையை இடது கையில் தூக்கி வைத்துக்கொண்டு வலது கையால் குழந்தைக்கு சோறு ஊட்டுவதை பார்த்திருப்போம். அதுபோன்றே ஆண்டாளும் வியாசமுனிவரின் மகனாகிய சுகபிரம்ம ரிஷியை கிளி வடிவில் ரெங்கநாதரிடம் தூது அனுப்பினாள். தனது சார்பாக இறைவனிடம் தூது சென்று வந்த கிளியிடம் என்ன வரம் வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டாள். அதற்கு சுகபிரம்ம ரிஷி, உங்கள் கையில் கிளி வடிவில் நான் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். அதையடுத்து சுகபிரம்ம முனிவர் வேண்டியபடியே ஆண்டாள் தனது அடையாளமாக கிளியை வைத்து கொண்டிருக்கிறாள். ஆண்டாள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் விருப்பத்தை கூறும்போது அதை கேட்கும் கிளி ஆண்டாளிடம் அவர்களது பிரார்த்தனையை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறதாம். அதை கேட்டு ஆண்டாளும் அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி வைப்பதாக ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கிளியை, அதுவும் ஆண்டாள் கையில் இருந்து பூஜை செய்யப்பட்ட கிளியை பெற விரும்பும் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் கோயிலில் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்பது சிறப்பாகும். கார்மேக கண்ணனிடம் தனது காதலை தெரிவிப்பதற்காக கிளியை தூது அனுப்பிய ஆண்டாள் கையில் கிளியாக இருந்தது யார் என்று உங்களுக்கு விருப்பமானவர்களும் அறிந்திட இந்த கட்டுரையை பகிர்ந்திடலாமே.